போர் விமானங்களை தரையிறக்கி ஒத்திகையில் இறங்கிய இந்தியா அதிகரித்துள்ள போர் பதற்றம். விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த மக்களின் தங்கங்கள் அரசின் முக்கிய அறிவிப்பு. தேசபந்துவிற்கு வந்த கொலை மிரட்டல், சிஐடிக்கு கிடைத்த அனுமதி. அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள மொட்டு வேட்பாளர், நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து. பிள்ளையான் தொடர்பில் ரணில் வகுத்த திட்டம். ரணில் விக்ரமசிங்கவின் முக்கிய பணிப்பாளருக்கு வெளிநாடு செல்ல தடை. பிரசன்ன ரணவீர செவ்வந்தியை தேடி மாறுவேடத்தில் களமிறங்கிய புலனாய்வாளர்கள். யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினர் வசம் இருந்த ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் காவல்துறை அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. பத்திரம் உள்ள ராணுவ தலைமையகத்தில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது. பதில் காவல்துறை அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை ஊடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தை எதிர்க்கும் மற்றும் ஜேவிபிக்கு பிரச்சனையாக இருப்பவர்கள் அனைவரையும் கொலை செய்யும் முயற்சி எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கும் தரப்பினரை கொல்ல முயற்சிப்பதை நாங்கள் காண்கின்றோம் என அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த கொலை முயற்சியை மேற்கொள்ள பாதாள உலகத்திற்கு உதவி கிடைப்பதாக தெரிகின்றது என்றும் சாகர குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே ஒரு நாடாக இந்த நிலைமை மிகவும் ஆபத்தானது என்றும் மற்றும் மிகவும் தீவிரமான சூழ்நிலை என்றும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அறிய தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க முயன்றதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. அழைப்பை பெறுவதில் முன்னாள் ஜனாதிபதி பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றியதாகவும் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக அவரது அலுவலகம் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்திருந்தாலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றும் அந்த தகவலை பெறுவதற்கு சந்திரகாந்தன் தரப்பு முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை கோரியதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிஐடியின் மூலம் அவருக்கான தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்று ரணிலுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன்படி ரணில் விக்ரமசிங்கே தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் அவருடன் பேசுவதற்கு பொருத்தமான அதிகாரியிடம் வாய்ப்பு கோருமாறு தெரிவித்ததாக அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு வந்துள்ள கொலை மிரட்டல் தொடர்பில் 2 சிறை கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி பெற்றுள்ளது. அதன்படி தேசபந்து தென்னகோன் தனது பதவியில் உத்தியோகபூர்வ கடமைகளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பூச சிறைச்சாலை உள்ள 2 சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரவிடம் திணைக்களம் உத்தரவு பெற்றுள்ளது. தேசபந்து தென்னகோனின் ஹோகந்தரவில் உள்ள வீட்டிற்கு சென்ற 2 மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதாள உலக குழு தலைவர் காஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடும் முன்னர் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள கஞ்சபாணி இம்ரான் தென்னகோனை கொலை செய்ய தனது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் மேலும் கூறியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளராக இருந்த துசித ஹல்லொழுவைக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் துசித ஹல்லொழுவ ஜனாதிபதி செயலகத்தின் பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தார். அதற்கு முன்னதாக நல்லாட்சி அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் அவர் தேசிய லொத்தர் சபையின் நிறைவேற்று பணிப்பாளராக பதவி வகித்த காலத்தில் லொத்தர் சபைக்கு சொந்தமான பெறுமதியான கம்ப்யூட்டர் ஒன்றையும் தொலைபேசி ஒன்றையும்
பணத்தையும் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கோட்டை போலீசார் தாக்கல் செய்த குறித்த வழக்கில் துசித கல்லொழுவைக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அவர் தன் சட்டத்தரணிகள் ஊடாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதன்போது கடந்த நல்லாட்சி காலத்தில் லொத்தர் சபையால் தனக்கு வழங்கப்பட்ட கம்ப்யூட்டர் மற்றும் தொலைபேசி என்பவற்றின் பெறுமதியை கடந்த 2024ஆம் ஆண்டு காசு கட்டளை மூலமாக தான் செலுத்திவிட்டதாக துசித கல்லொழுவை தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். அதனையடுத்து 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட கோட்டை மாஜிஸ்திரேட் லங்கா நிலுபுலி துசித கல்லொழுவை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் இஷாரா சிவந்தியை கைது செய்வதற்கு மாறுவேடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய மகர நீதவான் காஞ்சனா நிரஞ்சலா டி சில்வா சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் 10 சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சோதனை நடாத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அவர் குறித்த எந்த தகவலும் இல்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கொழும்பில் உள்ள புதுக்கடை நீதிமன்றினுள் பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்படும் இஷாரா சிவந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் சுமார் 200 இடங்களில் சோதனை நடாத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் பற்றிய எந்த தடயமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மார்ச் 7ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதுடன் பாதாள உலக தலைவர் சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட திகதியான பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் இஷாரா சிவந்தி காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் இருவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக சிரேஷ்ட காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். காலி இமதுவ பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அக்மிமென பிரதேச சபையின் வருமான அதிகாரியாக பணியாற்றிய ஒருவருக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவடுண்ண பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வர்த்தக உரிமம் வழங்குவதற்காக ரூபாய் 25,000 லட்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஹோட்டலில் உள்ள ஒரு அறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்த போது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் குழுவால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் காலி பதில் நீதவான் லலித் பத்ரன முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து மே 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மேரட் இடையேயான கங்கா விரைவு சாலையில் புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள 3.5 கிலோமீட்டர் நீள அவசரகால ஓடுதளத்தில் முதல் முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் மற்றும் அவசர காலங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஓடுதளத்தில் பகலில் மட்டுமல்லாது இரவில் போர் விமானங்கள் தரையிறங்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் போர் விமானங்களின் ஒத்திகை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. விமானப்படையின் தயார் நிலையை உறுதி செய்வதில் முக்கிய மைல்கல்லாகவும் இது அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.